ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம பெயினை பற்றி சில முக்கியமான மூட நம்பிக்கைகளையும் அதோடைய புரிதலையும் எப்படி வேறு விதமாக மாற்ற போகிறோம் அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். பெயின் ஒரு காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஸோ நம்ம அதை எப்படி நினைக்கிறோமோ அது மாதிரி தான் நம்ம உணர்வோம். ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி நம்ம இன்னும் டீப்பாக பார்க்கறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நான் உங்கள் ஃபிசியோ. வெல்கம் டு தி வின்ஸ் டிலைட்ஸ் சேனல். மித் நம்பர் 1, பெயின் ஈக்குவல்ஸ் டேமேஜ். அதாவது நம்ம உடம்புல எங்கே வலிச்சாலும் நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், கண்டிப்பாக அங்கே ஏதோ ஒரு டேமேஜ் ஆகிட்டு இருக்குன்னு நினச்சிட்டு இருப்போம். இது ஒரு சில இடத்துல பொருந்தவங்க. அதாவது நம்ம எப்போ ஓப்பனாக இன்ஜுரி ஆகுதோ, கையில் காலில் அடிப்படுதோ அப்போல்லாம் இந்த மாதிரியான ஃப்ரேசஸ் நமக்கு பொருந்தும். ஆனாலுமே ஒரு சில சுச்சுவேஷன்ஸில் நம்மளுக்கு அடிபட்டிருக்கும், ரத்தம் வந்துட்டுருக்கும், பட் நம்மளுக்கு வலிச்சிருக்காது. நம்ம நம்மளுடைய கவனத்தை வேறு எங்கேயோ வச்சுட்டு இருந்திருப்போம். கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நம்ம பார்ப்போம், ரத்தம் வரதை பார்த்துட்டு நம்மளுடைய வலியை நம்ம உணர்வோம். இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் தான் நம்ம புரிஞ்சுக்கணும் பெயின் ஈக்குவல்ஸ் டேமேஜ் அப்படின்றது ஒரு பெரிய மித். அதாவது பெயின் எப்பவுமே ஒரு டேரோ, ஒரு பிரேக்கோ, ஒரு இன்ஜுரியை மட்டும் குறிக்கிறது இல்லைங்க. பல ரிசர்ச் ஸ்டடீஸ் சொல்லுது பெயின் அண்ட் டேமேஜ் இது ரெண்டுமே நாட் கோரிலேட்டிங். அதாவது டேமேஜ் இருந்தால்தான் பெயின் வரணும் அப்படின்றதுக்கான இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஸோ நம்ம உதாரணத்துக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. நம்ம நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு, நம்மளுடைய முதுகுத்தண்டு இருக்குங்க இல்லையா, அதில் நீங்கள் ஒரு 35-40 ஏஜ் பீப்புளாக இருந்தீங்கன்னா இதை ரொம்ப காமனாக கேட்டுருந்துருப்பீங்க. டிஸ்க் பல்ஜ் ஆகிடுச்சு உங்களோட லம்பார் இல்லை L4 L5ல உங்களோட முதுகுத்தண்டு உள்ள டிஸ்க் நவந்துருச்சு, அதனால உங்களுக்கு பெயின் வருது அப்படின்றத ஒரு ரிசர்ச் ஸ்டடியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை பார்த்துருக்காங்க. அந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு பெயின் அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் எதுவுமே இல்லைங்க. அவங்களெல்லாம் எடுத்து அவங்களுடைய முதுகுத்தண்டை MRI ஸ்கேன் எடுத்து பார்த்ததில்ல அதில் மோர் தென் 60% ஆஃப் பீப்புளுக்கு டிஸ்க் பல்ஜ் இருந்திருக்குங்க. அப்போ எல்லாருக்கும் பெயின் இருந்திருக்கணும் இல்லையா? ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருது, டிஸ்க் பல்ஜ் இருந்தாலும் டிஸ்க் பல்ஜ் இல்லைனாலும் அதுக்கும் பெயினுக்கும் நம்ம டைரெக்டாக கோரிலேட் பண்ண முடியாதுங்க. ஸோ பெயின் அப்படின்றது நம்மளுக்கு டைரெக்டாக டேமேஜ்னால வர்றது இல்லைங்க. அது நம்ம பிரெயின் அந்த ஒரு முக்கியமான டேமேஜை எப்படி பர்சீவ் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு சிக்னலுங்க. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன கற்றுக்கணும், பெயின் அப்படின்றது ரியல் கிடையாது அப்படின்லாம் கற்றுக்க கூடாதுங்க. பெயின் அப்படின்றது ரொம்ப ரியல். அதை நம்ம த்ரெட் பர்செப்ஷன், அதாவது நம்ம அது ஒரு சிக்னல், நம்ம பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுற சிக்னலாக மட்டும்தான் எடுத்துக்கணும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் நம்ம லூயிஸ் கிஃபர்ட் அப்படின்ற ஒருத்தருடைய முக்கியமான ரிசர்ச் பற்றி நம்ம பேசியே ஆகுங்க. அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிசியோதெரபிஸ்ட் அண்ட் ரிசர்ச்சர். அவர் பெயினை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காரு அண்ட் மோர் தேன் 5 வால்யூம்ஸ் ஆஃப் புக்கை பெயினில் எழுதியிருக்காருங்க. அந்த புக்கில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்ப்போம். பெயின் அப்படின்றது நம்ம பிரெயின் நம்மளுடைய பாடிக்கு கொடுக்குற ஒரு சிக்னல். அதாவது நம்ம பாடி ஒரு த்ரெட்டில் இருக்குது, ஒரு ப்ராப்ளமில் இருக்குது, இல்லை ஒரு முக்கியமான ப்ரொடெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு சிக்னலாக தான் பெயினை பார்க்குறோம். அது ஒன்லி ஃபிசிக்கல் இன்ஜுரியை மட்டும் சொல்லாதுங்க. இன்கேஸ் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே, நீங்கள் ஒரு ஜாபில் இருக்கீங்க, புது ஜாப். அங்கே நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு டெட்லைன் வந்துருச்சு, ஆனால் உங்களுடைய ஒர்க் பைலப் ஆகிட்டே இருக்குது, இன்னும் நிறையா ஒர்க் முடிக்க வேண்டியது இருக்குது. தட் மொமெண்ட்டில் நீங்கள் சடனாக ஒரு பெயின் உணர்றீங்க உங்களுடைய லோ பேக்கில். அப்போது என்ன ஆகும், நம்மளுக்கு அந்த பெயின் பெருசாக தெரியும். அது இட்ஸ் நாட் ட்ரிகர்டு நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டினாலேயோ, நம்மளுடைய முதுகில் இருக்க தசைகள்னாலேயோ இல்லை எலும்புனாலேயோ அது ட்ரிகராக இருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ரேதர் நம்ம பிரெயின் நம்ம பாடிக்கு ஒரு சிக்னல் கொடுக்குது. உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல், உங்களுடைய டெட்லைன் இதெல்லாம் சேர்த்து ஒரு காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக தான் அந்த பெயின் உருவாகுது. ஸோ இந்த எக்ஸாம்பிளை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, இல்லை உங்கள் ஃபேமிலிலேயே இல்லை உங்களுக்கே ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஒகேஷன், ஃபங்க்ஷன், பர்த்டே அந்த மாதிரி இருக்குது. அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பெயின் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே குறைஞ்சிருக்கும், நீங்கள் எந்த ஒரு மெடிக்கேஷன் எடுக்காமலே. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன தெரிய வருது அப்படின்னா, பெயின் அப்படின்றது டேமேஜ்க்கு ஈக்குவல் கிடையாதுங்க. அது ஒரு சிக்னல். மித் நம்பர் 2, பெயின் நீட்ஸ் டு பி ஃபிக்ஸட் ஃபிசிக்கலி. அதாவது எப்போ பெயின் வந்தாலும் அதை ஃபிசிக்கலாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு மெத்தை தாங்க பார்க்க போகிறோம். பெயின் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், அது ஒரு சிக்னல் அப்படின்றத. அது ஆக்சுவலாக ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர்னாலேயோ இல்லை கெமிக்கல் ப்ராப்ளம்னாலேயோ நம்ம பாடியில் வரப்போகிறது இல்லைங்க. அதுக்கு மல்டிஃபேசட்டட் பல முனைகள் இருக்கும். ஸோ அதனால் நம்ம இதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஃபிசிக்கல் ஃபிக்ஸை தேட முடியாதுங்க. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்கள். நிறைய பேருக்கு பேக்கில் சர்ஜரியில் பெயின் வந்திருக்கும், சர்ஜரி பண்ணியிருப்பாங்க. சர்ஜரி பண்ணதுக்கப்புறமும் பெயின் இருக்குங்க. நிறைய பேருக்கு மூட்டு வலி வந்திருக்கும், அவங்களுக்கு அந்த மூட்டு மாற்று சிகிச்சை பண்ணியிருப்பாங்க, டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு சில பேருக்கு பெயின் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். எந்த இடத்துல அதிகமாக பொருந்தும் அப்படின்னா, க்ரானிக் பெயின், அதாவது நாள்பட்ட வலிகள்.
அதாவது ஒரு மாதத்துக்கு மேலே 2 மாதத்துக்கு மேலே வலி இருந்துகிட்டே இருக்குன்னா அந்த பெயினுக்கு முக்கியமாக இந்த மாதிரியான கான்செப்ட் ரொம்பவே ஒர்க் ஆகுங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபிக்ஸபிள் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது, அதாவது ஃபிசிக்கலாக போய் நீங்கள் யூஸ்வலாக ஃபிசியோதெரப்பி போனீங்கன்னா அவங்க ஃபிசிக்கலாக ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸோ இல்லை ஒரு சில ட்ரீட்மெண்ட் டெக்னிக்ஸோ பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணுறதுனால இந்த பெயின் குறைஞ்சிருமான்னு கேட்டாங்க, குறையலாம். ஒரு சில பேருக்கு குறையவே குறையாதுங்க. ஸோ அப்படின்னு பார்க்குறப்போ குறிப்பிட்ட ட்ரீட்மெண்ட் அப்ரோச்சஸ் ரீசெண்டாக நம்ம ரிசர்ச்சில் ப்ரூவ் ஆன காக்னிட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ், அதாவது உங்களுடைய பேஷண்ட்டுக்கு பெயின் எஜுகேஷன் கொடுக்கறது மூலமாகவோ, பெயின்னா இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன இன்ஃபர்மேஷன், பெயின்னா ஆக்சுவலாக டேமேஜ் கிடையாதுங்க, இது மாதிரியான விஷயங்கள் சொல்லி அவங்களுக்கு சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் கொடுக்கறதுனால பெயின் குறையுது அப்படின்றதுக்கான நிறைய ரிசர்ச் இருக்குதுங்க. அதே மாதிரி ஒரு கேஸ் எக்ஸாம்பிள் கூட நம்ம பார்ப்போமே. அதாவது நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, இல்லை உங்கள் ரிலேட்டிவாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அவங்களுக்கு போய் பேக் பெயின் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு போய் டாக்டர்கிட்ட கேட்கும்போது டாக்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப வீக்கான பேக் இருக்குங்க, அதனால் நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும், பெண்ட் பண்ணிங்கன்னா பெயின் ஜாஸ்தியாகிடும், இந்த மாதிரி ஒரு டாக்டர் உங்கள்கிட்ட சொல்கிறாருங்க. அதே மாதிரி நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, பெண்ட் பண்ணுறப்பெல்லாம் பெயின் வருங்க, அதிகமாக பெயினை உணர்வீங்க. இதுவே ஒரு டாக்டர் வந்து உங்கள்கிட்ட உங்கள் பேக்குக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க, எல்லாம் நல்லா இருக்குது, நீங்கள் நல்லா குனிஞ்சு நிமிருங்க, எக்ஸசைஸ்லாம் நல்லா பண்ணுங்கள், வலியே இருக்காது உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாருங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த எக்ஸாம்பிளில் டிஃப்ரென்ஸை உணர்வீங்க. ஸோ இதுதாங்க செகண்ட் மித். அதாவது பெயின் அப்படின்றது இட்ஸ் நாட் டைரக்ட்லி கோயிங் டு பி ரிசால்வ் பை ஃபிசிக்கல் ஃபிக்ஸ். மித் நம்பர் 3, பெயின் இஸ் ஆல்வேஸ் பேட். அதாவது பெயின் அப்படின்றது எப்பவுமே ஒரு கொடுமையான விஷயம் அப்படின்றது தானே மித். பெயின்ன்றது ஒரு அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன் தாங்க. எனக்கும் பெயின் வந்திருக்கும், உங்களுக்கும் பெயின் வந்திருக்கும். பெயினை யாருமே நம்ம ரசித்து எடுத்துக்க போகிறதில்ல. ஆனாலும் பெயின் அப்படின்றது ஒரு வில்லன் கிடையாதுங்க. ஏன்னா பெயின் இல்லாட்டி நம்மளுடைய சர்வைவல் மெக்கானிசமே போயிடுங்க. இட் இஸ் ஆக்சுவலி a natural important part of our survival. லூயிஸ் கிஃபர்ட் அண்ட் அதர் பெயின் ரிசர்ச்சர்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பெயினை வந்துட்டு ஒரு அலாரம் சிஸ்டமாக கன்வே பண்ணுறாங்க. ஸோ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரம் கொதிச்சிட்ருக்குங்க, அந்த பாத்திரத்தில் போய் கை வச்சோம்னா டக்குன்னு வலிக்கும், கை எடுத்துருவோம். இன்கேஸ் வலிக்கலைன்னா நம்ம கை அங்கேயே இருக்கும், நம்மளுடைய தசைகள்லாம் எரிஞ்சிரும், அது மேலே மேலே பெரிய ஒரு பொட்டன்ஷியல் ஆமாக போய் முடிஞ்சிடும். பட் இது வந்து க்ரானிக் பெயினில் கொஞ்சம் இடம் மாதிரி செயல்படும். அதாவது நம்மளோட பிரெயின் வந்து கொஞ்சம் மிஸ்ஃபயர் பண்ணுதுங்க. நம்மளுடைய பாடியில் ஆக்சுவலாக பொட்டன்ஷியல் ஆமே இருந்திருக்காது, இல்லை அந்த பொட்டன்ஷியல் ஹார்ம், அதாவது நம்மளுடைய பாடியில் ஏதாவது டேமேஜ் ஏற்பட்டுச்சுன்னா டேமேஜ் ஆட்டோமேட்டிக்காக க்யூர் ஆகிருக்கும். அதுக்கும் தாண்டி நம்மளுக்கு பெயினை உணர்ந்துகிட்டே இருப்போம். அந்த மாதிரியான மிஸ்ஃபயரிங்கை பிரெயின் பண்ணுறதுனால இந்த க்ரானிக் பெயின்ன்றது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சென்சேஷன் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம உணர்றோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குறிப்பிட்ட ஆம்பிட்டி பேஷண்ட்டுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். அதுக்கு பேர் வந்து ஃபேண்டம் லிம்ப் பெயின். அதாவது அவங்களுக்கு அந்த கையே இருக்காது, பட் அவங்களுக்கு அந்த கை வலிக்குதுன்னு சொல்லுவாங்க, என்னுடைய விரல் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. இது எதனால் நடக்குது அப்படின்னா, நம்ம பிரெயின் வந்து முக்கியமாக மிஸ்ஃபயர் பண்ணுது. எதனால் மிஸ்ஃபயர் பண்ணுதுன்னா, அந்த நியூரல் சென்சிட்டிவிட்டி, அதாவது நம்மளுடைய பெர்செப்ஷன் அந்த இடத்துல வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடுது. அந்த த்ரெட்டை வந்து ஒரு படிக்கு மேலே அந்த கை அவங்களுக்கு இல்லைனாலும் அது ஒரு பெரிய த்ரெட்டாக நம்ம பிரெயின் உணர்ந்து அந்த இடத்துக்கு வலி இருக்குதுன்னு அந்த பேஷண்ட்டுக்கு சொல்லிகிட்டே இருக்கும். பெயின் வந்து ஒரு பெரிய அலாரம் சிஸ்டம் தாங்க. ஆனால் அது எப்பவுமே வந்து இமீடியட்டாக நம்ம சைலன்ஸில் போட வேண்டிய அலாரம் கிடையாது. சம்டைம்ஸ் நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு எப்படி நம்ம அது பெயினை வந்து மேனேஜ் பண்ணுறது, செல்ஃப் மேனேஜ் பண்ணுறது, அது நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். பெயின்ன்றது வந்து ஒரு அலார்ம் சிஸ்டம். சம்டைம்ஸ் டேமேஜ் இருக்கலாம், சம்டைம்ஸ் டேமேஜ் இல்லாமலும் பெயின் வரலாம். இந்த மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பெயின் இஸ் நாட் ஆல்வேஸ் பேட். மித் நம்பர் 4, பெயின் ஷுட் ஆல்வேஸ் பி அவாய்டட். அதாவது நம்ம எப்பவுமே வலியை தவிர்க்கணும் அப்படின்றதுக்கான ஒரு பெரிய மித். இது ஏன் மித்துன்னு சொல்கிறோம் அப்படின்னா, முக்கியமாக நாள்பட்ட வலிகள், அதாவது க்ரானிக் பெயினில் இது ரொம்ப 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 முக்கியங்க. மெனி ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க, நீங்கள் பெயினை அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பாடி அதுக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிடும். அதாவது நெக்ஸ்ட் டைம் அந்த பெயின் வர்றப்போ நீங்கள் கொஞ்சம் வலிக்க ஆரம்பித்தோன்னே அதிகமாக வலியை உணர்வீங்களாம். அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தாங்க கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் முக்கியமாக க்ரானிக் பேக் பெயின் இருக்க பேஷண்ட்ஸ்லாம் வந்துட்டு மூவ் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், ஒரு சில சிட்டன் ஆக்டிவிட்டீஸை பண்ணியே ஆகணும் அப்படின்றது தான் ரொம்ப 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 முக்கியமான விஷயங்க. இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிரெயின் நினச்சிக்கோங்க, ஏய் இந்த மூமெண்ட் ரொம்ப நம்மளுக்கு சேஃபாக இருக்கே, இந்த மூமெண்ட்டில் நம்மளுக்கு வலி வரலையே அப்படின்னு நினைக்கிறப்போ நம்ம பெயினுடைய அலாரம் வந்து கீழே போகுதுங்க, அதாவது அது சைலன்ஸ்க்கு போகுதுங்க. ஸோ பெயின் எப்பவுமே ஒரு அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் கிடையாதுங்க. இன்கேஸ் அவாய்ட் பண்ணோம்னா நம்ம ரொம்ப ரொம்ப ஃப்ரெஜைலாகவும் நம்ம ரொம்ப ரொம்ப ப்ரொட்டக்டிவாகவும் ஆகிடுவோங்க. அப்படி ஆகிறதுனால நம்மளுடைய பெயின் சென்சிட்டிவிட்டி ரொம்ப 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 கம்மியாயிடும். ஸோ கொஞ்சம் வலியை கூட நம்மளால் தாங்க முடியாத மாதிரி ஆகிடும். ஸோ க்ரானிக் பெயின் முக்கியமாக இருக்கிறவங்க மூவ் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், அந்த பெயினை அவாய்ட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த பெயினுடைய மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சுக்கணுங்க. அது மூலமாக நம்ம பிரெயினுக்கு நம்ம ஈஸியாக உணர்த்திட முடியும். இந்த மூவ்மெண்ட் அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய த்ரெட் கிடையாது, என்னால் மூவ் பண்ண முடியும், ஸோ என்னுடைய பேக் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றது மாதிரி. மித் நம்பர் 5, பெயின் மேனேஜ்மெண்ட் இஸ் ஒன்லி ஃபார் ஃபிசிக்கல் ஹெல்த்.
இது ரொம்ப பெரிய மித்துங்க. ஏன்னா பெயின் அப்படின்றது வந்து ஒன்லி ஃபிசிக்கலி, அதாவது நம்ம ஃபிசிக்கலி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறோம், நான் எக்ஸசைஸ் பண்ணுறேங்க, நான் சைக்கிளிங் போகிறேங்க, அப்போ கூட எனக்கு பெயின் வருதுங்க அப்படின்ட்டு நிறைய பேஷண்ட் வந்து சொல்லுவாங்க. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, பெயின் அப்படின்றது வந்து ஒன்லி ஃபிசிக்கல் ஹெல்த் மூலமாக மட்டுமே நம்மளால் குணப்படுத்திட முடியாதுங்க. இதில் மற்ற இடங்களும் இருக்குது. முக்கியமாக ஸ்ட்ரெஸ், உங்களுடைய மன அழுத்த லெவல், ஆங்ஸைட்டி, அப்புறம் உங்களுடைய தூக்கம், ஸ்லீப்போடைய குவாலிட்டி, இதெல்லாமே உங்களுடைய பெயினை டிட்டர்மைன் பண்ணுங்க. லூயிஸ் கிஃபர்ட் இந்த இடத்துலையும் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சொல்கிறாருங்க. பெயின் வந்து ஒரு பாடி ப்ராப்ளம் மட்டும் கிடையாதுங்க, இட்ஸ் அ ஹோல் பர்சன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம பெயின் பற்றி டீல் பண்ணுறப்போ அதர் ஏரியாஸ் ஆஃப் லைஃப், அதாவது உங்களுடைய ஸ்ட்ரெஸ், ஸ்லீப், இதெல்லாமே உங்கள் பெயினுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. ஸோ ஒன்லி ஃபிசிக்கலி நீங்கள் ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் மட்டும் பத்தாது, சைக்கலாஜிக்கலி, மென்டலி, எமோஷ்னலி நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா மட்டும்தான் பெயினை ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். இது தாங்க மித் நம்பர் 5. ஸோ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோங்க. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, பெயின் அப்படின்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுங்க. அதை நம்ம நல்லா டீப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா அதை ஈஸியாக நம்மளால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். நீங்கள் உங்களுடைய பெயினை ஒரு சேதமாகவோ டேமேஜாவோ பார்க்குறத தவிர்த்துட்டு, அதுக்கு ஒரு இமீடியட் ஃபிக்ஸ் இருக்குது, அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கும், அதை நம்ம பயந்து பார்க்குறத விட்டுட்டு அதை நம்ம வேறு ஒரு பரிமாணத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக அதை மேனேஜ் பண்ணிட முடியுங்க. ஸோ என்னோடய வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.